நாகிரெட்டியார் சார் வந்து என்னை வந்து அவர் ஒரு பிள்ளை மாதிரி ட்ரீட் பண்ணார். நானும் அவர் ஒரு ஃபாதர் மாதிரி அவரை ட்ரீட் பண்ணேன். ஒரு நாள் நாங்கள் வந்து புன்னமி நாகம்னு ஒரு படம் எடுத்திருந்தோம் தெலுங்கில். அந்த படம் சென்சாருக்கு போச்சு. சென்சாருக்கு போகும்போது 2 பேர் அதை ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கணும், நாங்கள் 2 பேர் யூ சர்டிஃபிகேட் கொடுக்கணும். நாங்கள் அந்த ப்ரிசைட் பண்ணுற ஆஃபீஸர் வந்து அதை எதை சொல்லியிருந்தாலும் மேட்ரு முடிஞ்சு போயிருக்கோம். அவர் வந்து ரிவைசிங் கமிட்டி ஆர்சின்னு போட்டார். அது போட்டாச்சுன்னா அது மாற்ற முடியாது. அப்போ வேறு கீவா ஜெகநாதன் ஒரு கமிட்டி மெம்பர், அவர் உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் இருந்தார். ஐ திங்க் விஜய் ஹாஸ்பிட்டலில் இருந்தார்னு நினைக்கிறேன். இன்னொருத்தர் வந்து டெல்லியிலேருந்து பெங்களூர் வரும்போது உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டார். 3வது பர்சன் வந்து நாகிரெட்டியார். அப்போ தான் நாகிரெட்டியாருடைய பெரிய பையன் அவர் பிரசாத் அண்ணான்னு நாங்கள்லாம் அன்பாக கூடக்கூடிய பிரசாத், அவர் தவறி போய் 5 நாள் தான் ஆச்சு. அந்த சமயத்தில் யார் போய் சொல்ல முடியும்? அவரை வந்து பாருங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரே டென்ஷன். அங்கேருந்து ஆந்திராவிலேருந்து தேட்டர்லேருந்தெல்லாம் ஃபோன் பண்ணுறாங்க, சார் வருதா, நாங்கள் வேறு படம் போடவான்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி பொசிஷன் இருக்கும்போது திடீர்னு சென்சார் ஆஃபீஸர்லேருந்து ஃபோன் வந்தது. சார் இந்த இன்றைக்கி 3 மணிக்கு ப்ரீவியூ பேரடைஸில் படம் ப்ரொஜெக்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், சென்சாருக்கு அனுப்புங்க. யார் சார் பார்க்குறாங்கன்னு? நாகிரெட்டியார் அப்படின்னாங்க. சார் ஏன் சார் அவரை போய் தொந்தரவு பண்ணிங்க இந்த நேரத்தில்ன்னு? இல்லை, அவர் தான் ஃபோன் பண்ணி இந்த ஏவிஎம் படம் ப்ராப்ளத்தில் இருக்குது போல இருக்கு, நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படின்னாங்க. எனக்கு நான் நிஜமாக விடவெடுத்து போயிட்டேன். இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயும் வந்து படம் பார்த்து சென்சார் பண்ணி கொடுக்கணுன்னு என்ன வந்தார். அவர் படம் வரும்போது கூலிங் கிளாஸ் போட்டு வந்தார். நான் கிட்டக்க போனேன், இப்படி கையை காட்டினார், நீ வராதேன்ற மாதிரி கையை காட்டினார். சரின்னு நான் பின்னாடி போயிட்டேன். போய் உள்ளே உட்காந்தார். படம் பார்த்துட்டு ஏ சர்டிஃபிகேட் ரெக்கமெண்ட் பண்ணார். ஏன்னா அந்த படம் ஏ சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய படம் தான், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. கொடுத்துட்டு வெளியே வந்த உடனே முதுகில் தட்டி கொடுத்து, நான் ஏ ரெக்கமெண்ட் பண்ணுறேன் சார், ஒன்றும் கவலைப்படாதீங்க, படம் ரொம்ப நல்லா போகும் அப்படின்னாரு. சார் அப்போ சார் நீங்கள் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பிரசாத் அண்ணா தவறி போய் பிரசாத் போனவர் திரும்பி வர போகிறாராப்பா, நீயும் என் பிள்ளை, நீ சஃபர் பண்ணக்கூடாது, அதுக்காக நான் அந்த படத்தை பார்க்க வந்தேன். அந்த அளவுக்கு என் மேலே பாசம் வச்சுருந்த ஒரு அருமையான மனிதர். அப்புறம் அந்த படம் 100 days போச்சு, பிரமாதமாக போச்சு. எங்கள் தெலுங்கு படங்கள் அதுக்கு முன்னாடி எடுத்த எல்லா படங்களையும் விட அதிகமாக கலெக்ட் பண்ணி போச்சு. அந்த படத்துக்கு ஒரு 100 days ஃபங்க்ஷன் ராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்தில் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். நான் போய் ஐயா சார்கிட்ட போய், சார் நீங்கள் வந்து அதை ப்ரிசைட் பண்ணணுன்னு. இல்லைப்பா, நான் 1 வருஷத்துக்கு பிரசாத் தவறி போய் 1 வருஷத்துக்கு எந்த ஃபங்க்ஷன் போகிறதா இல்லை, அதனால் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு. மன்னிச்சுக்கோப்பா அப்படின்னாரு. சார் நீங்கள் என்ன சன்னுன்னு சொன்னீங்க, நீயும் ஒரு சன், உனக்கு நீ ட்ரபிளில் இருக்க, அதுக்காக தான் நான் அந்த படத்தை பார்த்தேன்னு சொன்னீங்க. அது மாதிரி என்னை ஒரு சன்னாக ட்ரீட் பண்ணும்போது நீங்கள் வந்து நடத்தி கொடுக்க வேண்டாமா சார்? எங்கள் ஃபாதர் தவறி போனதுக்கப்புறம் நாங்கள் எடுத்திருக்க முதல் படம் அதுதான். அந்த படத்துக்கு நீங்கள் வந்து ப்ரிசைட் பண்ணிங்கன்னா தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும்னு. சரிப்பா, நீ இவ்வளோ சொல்ல போகும்போது நான் வராமல் இருக்க மாட்டேன், நான் வர்றேன், ஒரு மணி நேரத்தில் ஃபங்க்ஷனை முடிச்சிருப்பா, எனக்கு ரொம்ப நேரம் இருக்க முடியாதுன்னு. சரி சார், கண்டிப்பாக 1 மணி நேரத்தில். அதே மாதிரி நாங்கள் 3/4 மணி நேரத்துக்குள்ளே ஃபங்க்ஷனை முடிச்சிட்டோம். ரொம்ப நான் அவர் காலை தொட்டு கும்பிட்டேன். சார் நீங்கள் இந்த மாதிரி இந்த நேரத்தில் இந்த மாதிரி இதெல்லாம் விட்டுட்டு எனக்காக வந்திருக்கீங்களேன்னு. அப்புறம் எங்கள் மேலே பாசம் வச்சுருந்தார். அதே மாதிரி அவருடைய ஸ்டாச்சு ஹாஸ்பிட்டலில் ஓப்பன் பண்ணும்போது அவங்க பிரதர்ஸ் வந்து என்னை கூப்பிட்டாங்க, நீங்கள் வந்து ஓப்பன் பண்ண. நான் சொன்னேன், எவ்வளோ பெரியவங்களாம் இருக்காங்களேன்னு. இல்லை, உங்கள்கிட்ட ரொம்ப பிரியமாக இருப்பார், அதனால் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு பந்தம் உள்ள ஒரு பெரியவர் மனுஷர். அந்த காலத்தில் நாகிரெட்டியார், எஸ்எஸ் வாசன், நாகிரெட்டியார் அண்டு ஏவிஎம் 3 பேரும் போட்டி உண்டு. 3 பேருக்குள்ளே போட்டி உண்டு, ஆனால் பொறாமை கிடையாது. அது உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஹிந்தி படம் எடுக்கிறதுக்கு எங்கள் ஃபாதர் வாழ்க்கை படத்தை ஹிந்தியில் எடுக்க போகும்போது முதல்ல போய் மீட் பண்ணது வாசனை தான். ஏன்னா அவர் தான் கைடன்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. அதே மாதிரி அவ்வளோ பிரமாதமாக ஒன்று மிஸ்யம்மா படத்தை நாங்கள் ஹிந்தியில் எடுக்கிறதுக்கு ஃபாதருக்கு ரைட்ஸ் கொடுத்தாரு நாகிரெட்டியார் அவர்கள். இந்த மாதிரி இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒரு ஒத்துமை இருந்தது. எங்கள் வீட்டு கல்யாணத்தில் வந்து நாகிரெட்டியார் வந்து சாப்பிட்ட எச்சல் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, பரிமாறுறதெல்லாம் எல்லோரும் ஆஃபீஸ் ஸ்டாஃபெல்லாம் பண்ணாங்க. அவர் உடனே பிரசாதை கூப்பிட்டு, நீ ஒரு பக்கம் வாப்பா, நான் ஒரு பக்கம் வான்னு சொல்லிட்டு எச்சலையெல்லாம் எடுத்து போட ஆரம்பித்தார். எங்கள் ஃபாதர் வந்து ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டார் அவரை. ஏன்னா எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியாச்சு. எல்லா இடத்துலேருந்தும் வெளியூர்லேருந்தெல்லாம் ஆட்கள்லாம் வந்திருக்காங்க. பனாரஸிலேருந்தெல்லாம் கூட கெஸ்ட்டு வந்திருந்தாங்க, நார்த்துலேருந்தெல்லாம் வந்துருந்தாங்க.
அதனால் எல்லாம் ப்ராக்டிஸ் பிளான் பண்ணி எப்படி இப்போ சர்வ் பண்ணணும், யார் யார் சர்வ் பண்ணணும், எதை சர்வ் பண்ணணும் பிளான் பண்ணோம். எடுக்கிறதுக்கு மாத்திரம் நார்மலாக ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அவங்க ஸ்பீடு பத்தலைன்ன உடனே இவர் எடுத்து போட்ட உடனே எங்கள் ஸ்டாஃப் எல்லாருமே இதில் ஒன்றும் கேவலம் இல்லை, அவ்வளோ பெரிய மனுஷன் அவரே எடுக்கிறாருன்னு எங்கள் ஸ்டாஃப் எல்லாம் உள்ளே பூந்து எடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த முடித்த உடனே எங்கள் ஃபாதர் வந்து கட்டி பிடிச்சிட்டாரு. அந்த மாதிரி ஒரு சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே இந்த ஒரு பந்தம் இருந்தது. இன்றைக்கி தேதியில் அது இல்லைன்னு நினைக்கிறேன் நான். அந்த உண்மை, அந்த இது ஒரு நல்லது கெட்டது காரியம்னா முதல்ல நிற்கிறது, ஒருத்தருக்கு நிற்கிறது. ஒரு சிவாஜி சார் வீட்டில் ஃபங்க்ஷன்னா எங்கள் ஃபாதரை கூப்பிட்டு முன்னாடி உட்கார சொல்லுவாங்க. அதே மாதிரி எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன்னா எல்லாம் அவங்க வருவாங்க. அந்த ஒரு அருமையான பந்தம் இருந்தது இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே. இன்றைக்கி எல்லாமே மிஷின் மாதிரி ஆகிப்போச்சு, கம்ப்யூட்டர் காலம் மாதிரி ஆகிப்போச்சு. அந்த பழைய பந்தம் இல்லை. இருந்தாலும் எங்களுக்கு வந்து இந்த ஃபேமிலி, நாகிரெட்டியார் ஃபேமிலி, பாப்ஜி வந்து வெங்கட்ரமணா ரெட்டி, நான் பாப்ஜினே கூப்பிட்டுருக்கேன். வெங்கட்ரமணா ரெட்டி மாதிரிலாம் இருக்கலாம் எங்கிட்ட பிரியமாக இருக்க போகும்போது எனக்கு அது இன்னும் கூட இந்த ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றது என்னுடைய ஃபீலிங். அதே மாதிரி அந்த மிஸ்ஸியம்மா படத்தை அதிகமான தடவை நான் பார்த்த படம் மிஸ்ஸியம்மா தான். எங்கள் வீட்டில் ஒரு 16 பிரிண்ட் இருந்தது. ஏன்னா நாங்கள் ஹிந்தியில் எடுக்கிறதுக்காக அந்த படம் வாங்கியிருந்தோம். அப்போ போட்டு பார்ப்போம். அப்போ பார்க்கும்போது அந்த மிஸ்ஸியமாக தான் அதிகமாக பார்த்தேன். அந்த மாதிரி ஒரு அருமையான படம் எடுத்தவர், நல்ல மனிதர். எனக்கு பெரிய குறை ஒன்று உண்டு, அவருக்கு இன்னும் ஸ்டாம்ப்பு போடவே இல்லை. தாதா சாஹேப் பால்கே அவார்டு வாங்கின ஒவ்வொருத்தருக்கும் ஸ்டாம்ப் போடுவாங்க. நாகிரெட்டியாருக்கு ஸ்டாம்ப்பு போட்டிருக்கணும், அது போடலை. அது என்ன காரணமோ தெரியாது எனக்கு. ஆனால் கண்டிப்பாக அதுக்கான ஏதாவது செய்ய முடிஞ்சால், என்னால் செய்ய முடிஞ்சாலும் நான் நிச்சயமாக செய்வேன். ஏன்னா இது ஒரு மரியாதை. அதனால் அவருக்கு ஒன்றும் பெரிய புகழ் இல்லை, அவருக்கு இருக்கிற புகழ் என்றைக்கு இருக்குது. நமக்கெல்லாம் அதில் ஒரு சம்மந்தப்பட்டவங்களுக்கு அது அந்த ஸ்டாம்ப்பு போடணும் அப்படின்றது வாசன் சாருக்கு போட்டிருக்காங்க, எங்கள் ஃபாதருக்கு போட்டிருக்காங்க, அதே மாதிரி கண்ணதாசனுக்கு போட்டிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய பேருக்கு போட்டிருக்காங்க, எல்வி பிரசாத் சாருக்கு போட்டிருக்காங்க. அது எப்படியோ ஒன்று ரெட்டியார் மாத்திரம் அவ்வளோ கிரேட் மேன். ஏஷியாவிலே பெரிய ஸ்டுடியோ, 13 ஃப்ளோர் வச்சுருந்த ஸ்டுடியோ, அதிகமான நல்ல படங்களை எடுத்தவர், தமிழ், தெலுங்கு, ஹிந்தி எல்லா லாங்குவேஜில் எடுத்தவர். அப்படிப்பட்ட கிரேட் மேன். ஹாஸ்பிட்டல், நிறைய சோஷியல் சர்வீஸ் எல்லாம் பண்ணவர். அவருக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட்டில் அடுத்த அட்லீஸ்ட் இனிமேல் வரப்போகிற கவர்மெண்ட்டாவது அது கன்சிடர் பண்ணி அவருக்கு ஸ்டாம்ப் போடணுன்றது என்னுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம். இந்த விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். திரு நாகிரெட்டி அவர்கள் படத்தில் நான் நடிச்சிருக்கேன் 2-3 படம். ரொம்ப லேட்டாக தான் நடித்தேன். இருந்தாலும் 40-50 வருஷமாக அந்த ஸ்டுடியோக்குள்ளே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எங்களுக்கு ஸ்டுடியோக்களெல்லாம் அந்த காலத்தில் எங்கள் சொந்த வீடு மாதிரி, ரொம்ப பாதுகாப்பான இடம். தைரியமாக நடிப்போம், தைரியமாக விளையாடுவோம். என் வாகினி ஸ்டுடியோவே வந்து 4-5 யானை, நான் மக்கள் திலகம் நாங்கள்லாம் நடிச்சிருக்கோம். அந்த அளவுக்கு ரொம்ப தைரியமாகவும் ரொம்ப வசதியாகவும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆர்டிஸ்ட்டுக்காக அவங்க என்ன வேணாலும் செஞ்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரொடியூசர். இந்த புது தலைமுறைக்கு அவருடைய விருது வழங்குறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னும் அவங்க நிறைய இந்த மாதிரி சேவைகள் செய்யணும்னு நான் வேண்டிக்கிறேன், கடவுள்கிட்டையும் கேட்டுக்கிறேன். வணக்கம். இவ்விழாவிற்கு வந்திருக்கும் திரையுலக முன்னோர்கள், பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்கள், ரசிகர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். முதலாவதாக இந்த விருதை எங்களுக்கு அளித்து கௌரவப்படுத்தின விஜயா மெடிக்கல் எஜுகேஷன் ட்ரஸ்ட் சார்பாக ஐயா வெங்கட்ராம ரெட்டி மற்றும் டாக்டர் பாரதி ரெட்டி அவர்களுக்கு எங்களோட படக்குழுவினர் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது, இந்த படத்தை சிறந்த படமாக தேர்ந்து செஞ்ச ஜூரிக்கும் எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது, இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி படமாக அமைய காரணமாக இருந்த என்னுடைய டீம், டைரக்டர் பொன்ராம், இந்த படத்தில் நடிச்சிருந்த சிவகார்த்தியன், சத்யராஜ் சார், சூரி மற்றும் இந்த படத்துக்கு இசையமைச்ச இமான் அவர்கள் மற்றும் இந்த படத்தில் பணிபுரிஞ்ச எல்லாத்துக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் ஐயா நாகிரெட்டி அவர்கள் படம் வந்து குடும்பத்தோடு, அவர் பண்ண எல்லா படமும் வந்து குடும்பத்தோடு போய் பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். ப்ளஸ் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்த படமாக இருக்கும். ஸோ அந்த வழியில் நாங்கள் பண்ணுற எல்லா படமும், இது வரைக்கும் பண்ண படங்களும் சரி, இனிமேல் பண்ண போகிற படங்களும்
குடும்பத்தோடு போய் பார்க்கக்கூடிய படமாக இருக்கும், ப்ளஸ் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்த படமாக இருக்கும். ஸோ இந்த அவார்டு நாங்கள் வாங்கினது மூலியமாக ஐயா நாகிரெட்டி அவர்களோட ஆசீர்வாதமே எங்களுக்கு கிடைச்சதா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஸோ மீண்டும் ஒரு முறை இந்த அவார்டை கொடுத்து எங்களை பெருமைப்படுத்த எல்லா அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல வந்து எங்கள் படத்தை வருத்தப்படாத ஊழியர் சங்கத்துக்கு வந்து ஒரு அவார்டு கிடைச்சது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவார்டு கிடைக்கணும்னு நினச்சி நாங்கள் இந்த படம் எடுக்கலை. அவார்டுக்காக நோக்கமாக எடுக்காமல் ஒரு ஜனரஞ்சகமாக எல்லோரும் என்டர்டெயின்மெண்ட்டாக எந்த ஆபாசமும் இல்லாமல் ஃபுல் அண்ட் காமெடியாக ஜாலியாக எடுக்கணும்னு நினச்சோம். அப்படிப்பட்ட படத்துக்கு அவார்டு கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவார்டு கிடைக்கணும்னு நினச்சி எடுக்காத படத்துக்கு கிடைச்சது மிகப்பெரிய சந்தோஷம். அதற்காக இந்த ஐயா நாகிரெட்டி அவார்டு கிடைச்சதுக்காக இந்த டீம் அவர்களுக்கு, என்னுடைய படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை டீம் மெம்பர்ஸுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.